சொந்தம். நான் வீராவோட மனைவி. உண்மையாவே அவனோட குழந்தைக்கு அம்மா. ஏ அறிவு கட்டவளே, நான் உன்னை எங்க வீராவுக்கு மனைவி ஆக்கவோ அவன் குழந்தைக்கு அம்மாவாக்கவோ கூட்டிட்டு வரல. என்னோட லட்சியம் வீரா இல்ல, என்னோட லட்சியம் விஜயநகரம். விஜயநகரத்தோட சிம்மாசனம். ஆமா, விஜயநகரத்தோட சிம்மாசனம். அப்புறம் இந்த வீரா, அவன்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஐராவதியோட கையில இருக்க ஒரு கை பாவை அவன். ஐராவதியோட வளர்ப்பு மகன். அவனை எல்லாம் நான் ஊதி தள்ளிடுவேன். நீ என்ன நினைச்ச? வீராவுக்காக தான் இப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுறதுக்காக உன்னை அனுப்பி வச்சனா? உன் உயிரையே அந்த வீராவுக்காக பணைய வைப்பனா? இல்லம்மா இல்ல. இந்த ஆட்டம் வீரா மாதிரியான ஒரு ஆளுக்காக இல்ல. இந்த ஆட்டத்தை நான் ஆடுறதே விஜயநகரத்து சிம்மாசனத்துக்காக, அந்த மாய வாள் அடையறதுக்காக. ஐராவதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாய வாளுக்காக தான் நான் இந்த பூஜை புனஸ்காரம் ஜபம் தவம் மந்திரம் தந்திரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கறதா நினைச்சிட்டு இருக்கா. இல்ல, அந்த ஐராவதி ஒரு முட்டாள். ஐராவதி என்னோட ஆட்டத்துல வெறும் ஒரு சின்ன காய்தான். அந்த காய எப்போ எங்க நகர்த்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ஐராவதிக்கு எதுவும் தெரியாது. இந்த பத்ரா விஜயநகரத்தை ஆட்சின்ற அரியணையில கம்பீரமா அமர போற. அது நடக்கிற அன்னைக்கு ஐராவதியோட மொத்த ஆட்டமும் முடிஞ்சு போயிடும். புரியுது. ஆனா எனக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாம் சிறப்பா நடக்க வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு அந்த வீரா மட்டும்தான் வேணும். கிடைப்பா, வீரா உனக்கு மட்டும்தான். ஆனா சிம்மாசனமும் மாய வாளும் கிடைச்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் நீ அந்த சந்திரகாந்தாவை கொல்ல நினைச்சாலும் அது தப்பே இல்லை. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணிடாத. பத்ராவோட எல்லா எண்ணத்தையும் அது நாசமாக்கிடும். உங்களுக்கு ஒன்றாகலையே? தீ எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? என்ன நடந்துச்சு? பெரிய தாக்குதல். ஆமா, நம்ம எல்லாரையும் ஒன்னா கொல்ல யாரோ முயற்சி செஞ்சிருக்காங்க. ஏதோ தப்பு நடக்குது வீரா. யாரோ ஒரு எதிரி உருவாயிருக்காங்க. நம்ம கூடவே இருக்காங்க, ஆனா நமக்கு தெரியல. சரியா சொன்னீங்கம்மா. ஒரு எதிரி இருக்கா. சந்திரகாந்தாவோட எதிரி, அந்த கெஹனா. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். கெஹனா? இல்ல வீரா, இல்ல. இந்த விசித்திரமான மந்திர தந்திரம்லாம் அவளுக்கு தெரியாது. அவளால முடியாது. அந்த கெஹனா இல்லனா அப்ப யாரு? அப்ப அந்த கிழவியா, அந்த தாரா, அவளாதான் இருக்கணும். அம்மா, அவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட லட்சியம் சந்திரகாந்தாவோட உயிரை பறிக்கிறது. வீரா, சந்திரகாந்தா மட்டும் தாக்கல, நம்ம எல்லாருமே தாக்கப்பட்டிருக்கோம். இல்லம்மா, சந்திரகாந்த் அறையில தான் தாக்குதல் நடந்துச்சு. சந்திரகாந்தாவுக்காக தான் நடந்துச்சு. நாம எல்லாரும் அங்க இருந்தோம். அதனால நாமளும் அதுல சிக்கிக்கிட்டோம். யாரோ இவ உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இனி நான் விட மாட்டேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. வீரா, இதுதான் உன்னோட உண்மையான முகமா? என்ன நீ அந்த அளவுக்கு நேசிக்கிறியா? ஆஹா, உனக்கு எப்போதுமே சந்திரகாந்த பத்தி தான் கவலையா? உங்க அம்மாவை பத்தி யோசிக்க மாட்டியா? அம்மா, அப்படிலாம் இல்ல. அம்மாவோட கையில ஒரு காயம் இருந்துச்சு. அதை வச்சுதான் சந்திரகாந்தா செய்வனை வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அது எங்க போச்சு? இங்க பாரு, பாரு வீரா. அப்புறம் ஏன் இப்படி பேசுற? சொல்லு, ஏன் இப்படி பேசுற? வீர் எப்பயும் என்னை பத்தி தான் கவலைப்படுறான். அவ அம்மாவை விட என் மேலதான் அவன் ரொம்ப அக்கறையா இருக்கான். வீராவை சந்தேகப்படுறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது? இங்க வேணா, உள்ள வா, நான் சொல்றேன். வா, உட்காரு. என்னன்னு சொல்லு.
முதல்ல எனக்கு தேவையானத நீ கொடுத்துறேன். என்னது? மன்னிப்பு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டேன்ல, உன்னை நான் என்னென்னமோ பேசிட்டேன். பரவாயில்ல, நீ போதையில தானே சொன்ன. அது வந்து என்ன என்ன வந்து என்ன செய்வ? இவன்கிட்ட எப்படி சொல்றது? வீரா தான் சொன்னா ஏதோ எதிரி வந்து விஷத்தால தாக்கியிருக்கான்னு. அதனாலதான் அன்னைக்கு எல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்க, நினைவு எழுந்துட்டீங்க. இந்த அரண்மனை இருக்கே, முதல்ல இங்க மந்திர தாக்குதல் நடந்துச்சு, இப்போ விஷ தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சா? சரி விடு, இனிமே இந்த கெட்டதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நல்ல விஷயத்த பேசுவோம். நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹல்வா. ஹல்வாவா? ம், ரொம்ப நல்லா இருக்கு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ம், எங்க இருந்தா? நானே இதை செஞ்சேன், என் கையால பண்ணேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அப்பெல்லாம் நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எனக்கு அப்போ மந்திரனாலே பயம், ஆனா உனக்கு மந்திரனாலே கொள்ள பிரியம். நீ எப்பவும் உன்னை சொல்லிக்கிட்டே இருப்ப. என்ன மாயப்படுக்கையில வச்சு கூட்டிட்டு போவ. நான் வானத்தை தொடணும், மேகத்தை பார்க்கணும். அப்புறம் சந்திரகாந்தா, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? அப்ப எல்லா ஞாபகம் வந்துடுச்சா? இல்ல, நீ தானே சொன்ன எனக்கு மாயப்படுக்கையில பறக்கிறது பிடிக்கும்னு. நானா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அன்னைக்கு சொன்னியே, அதான் பழைய கதையில எனக்கு ஞாபகப்படுத்தினியே. அன்னைக்கா? அன்னைக்கு எப்போ? உமங், நீங்க என்ன பண்ற? கைதிகளுக்கு உணவளிக்க நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. இதோ வர்றேன். சந்திரகாந்தா, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன், சரியா? மன்னிச்சிருமா, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். சந்திரகாந்தா, என்ன இப்படி பண்ண பாத்துட்ட? நான் மட்டும் வராம இருந்தா உமாங்க கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிருப்பியே. உமாங்க ஒரு அப்பாவின்னு உனக்கு தெரியாதா? அவன் பேச்சு வாக்குல யாருக்கிட்ட என்ன சொல்லுவான்னு உனக்கே தெரியாது. உனக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு உனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சந்திரகாந்தா, இந்த ரகசியத்தை நீ ரகசியமா தான் வச்சிருக்கணும். சித்தி, உமாங்க என்னோட நண்பன். சின்ன வயசுல இருந்து என் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா சந்திரகாந்தா, இப்போ உன்னோட சந்தோஷம் துக்கம் அது எல்லாத்தை விட உன் லட்சியம் பெருசு. இந்த லட்சியம் தான் உன்னோட நண்பன், அதுல உறுதியாயிரு. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் முன்னாடியே அதை தான் சொல்ல வந்தேன், ஆனா நீ அப்பவும் கிளம்பி போயிட்ட. என்ன விஷயம் சித்தி? நேத்து கஹனாவை யாரோ கொடுமையா தாக்கியிருக்காங்க. கெஹனாவை கொடூரமா தாக்குனாங்களா? யார் சித்தி? தாக்குனது யாருன்னு தெரியல, ஆனா அது ஒரு சாதாரண மனுஷனோ மந்திரவாதியோ கிடையாது. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு பெரிய மாயாவி. மாயாவியா? ஆமா, அப்ப நான் காட்டுல இருந்தேன். அப்ப யாரும் நடந்து வர சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பின்னாடி போய் பார்த்தா அது கஹனா. அப்புறம் நான் கெஹனா, கெஹனா, கண்ணை தரமா, இங்க பாரு, உன்னோட அத்தை வந்திருக்க. கெஹனா, இவ எங்க போயிட்டா? திரும்பவும் சந்திரகாந்தாவை கொல்ல போயிட்டாளா? நான் அவ்வளவு சொல்லியும் போயிட்டாளே, சரியான முட்டாள். ராட்சசனா? எந்த ராட்சச? நான் அவனை பார்க்கல, ஆனா அது எந்த சக்தியா இருந்தாலும் நல்ல சக்தி கிடையாது. அது கெட்ட சக்தி, ரொம்ப கொடூரமான ஆபத்தான சக்தி. அது கெட்ட சக்திகளை விட பயங்கரமானது. சந்திரகாந்தா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நான் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? ஒருவேளை அந்த அசுரன் அடுத்து இந்த அரண்மனைக்குள்ள கூட வரலாம், ஒன்ன தேடி கூட வரலாம். நம்ம எதிரிங்க ஊர்ல நாம இருக்கோன்றத நீ மறந்துடாத. மாய நகரத்தோட தலைநகரத்துல நாம இருக்கோம். இங்க நல்ல சக்திகளும் இருக்கு, கெட்ட சக்திகளும் இருக்கு. என்னன்னு தெரியல, அந்த கெட்ட சக்தி என்னவோ உன்னை தேடி வருமோன்னு எனக்கு தோணுது. உன்னை அழிக்க வீராவே வர வச்ச மாதிரி தெரியுது. நீ ஐராவதிக்கு செஞ்சு கொடுத்த ரத்த சக்தியத்தை முறிக்கிற வழி இன்னும் கிடைக்கல. அதுக்கான உபாயத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது
அந்த மாய வாள் ஆனது ஐராவதி கைக்கு போகாம தடுத்தாகணும். அந்த மாய வாள் மட்டும் ஐராவதிக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ இந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? பத்திரமா, இது இளவரசன் வீராவோட கட்டளை. நாங்க 2 பேரும் இங்கே தான் காவல் புரியணும். இளவரசி சந்திரகாந்தாவை யாரும் அனுமதி இல்லாம பார்க்க கூடாதுன்னு இளவரசர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் உள்ள போகவே இல்லையா? இல்ல, உமங் மட்டும் வந்தாரு, அவரும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் வரல. அப்படின்னா ககனா வேற எங்கேயோ போயிருக்கா. எங்க போயிருப்பா?